இல்லை நான் சாப்பிட்டு வந்துட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க, நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டோமா, நீங்கள் சாப்பிடுங்க. வாழைப்படி வரைக்கும் போயிட்டு ஒரு வேலையா? இப்போதான் பால் பிச்சு பையன் என்கிட்ட கொடுத்து விட்டு இல்லை நீங்கள் சாப்பிடுங்க. ஆனால் சாப்பிட்டு தான் வந்தேன், நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ தான் சாப்பிட்டு 5 மணிக்கு எங்கம்மா சாப்பிட்றது? நீங்கள் சாப்பிடுங்க, நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட விட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். நீங்கள் சாப்பிட்டோன்னா வரேன், பேசலாம். இல்ல அப்படிலாம் இல்லாம, ஏமா நீங்க வேற இப்படி அங்கிட்ட கல்லெல்லாம் பாரு எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு. உங்க பேருங்கம்மா? என் பேர் கந்தாய். கந்தாய். இது மாட்டு கொட்டாயங்கா? மாடு, பால் மாடு. பால் மாடு. எப்படிங்க பால்லாம் கறந்துட்டு கீழே கொண்டு போக முடியுமாங்களா? இல்லை அந்த ரோட்டில் புழுதி ஓட்டிக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். எந்த வழியில் போகிறீங்க? அந்த இது இங்கே மேலே இதுக்கு போனால் அங்கே மேலே வழி இருக்குது. ஓ, நடந்தே போவீங்களா? நடந்து கொஞ்சம் தூரம் போனால் அந்தாண்டு ரோடு இருக்குது, மண் ரோடு இருக்குது. அதுக்கப்புறமா ஊருக்குள்ளே போனால் அப்புறம் தார் ரோட்டுக்கு போயிடலாம். ஓ, அது வரைக்கும் நடந்தால் போகணும் இங்கேருந்து பால் எடுத்துக்கிட்டு. அங்கே போய் வண்டி எடுத்துக்குவீங்களா? அப்புறம் வண்டி எடுத்துக்கிட்டு இந்த ஊரும் பெலாப்பாடி தானேங்க்கா? எல்லாமே பெலாப்பாடி தான். எப்படிங்க 2 பேர் வந்துருக்கீங்களே, பயமா இல்லைங்களா உங்களுக்கு? காட்டில் மேலே என்னென்ன மலையில் தனியாக இருக்கிறீங்களா? தனியெல்லாம் இல்லை, இப்போ எங்கள் பசங்க இருக்கிறாங்க, கீழே போயிருக்கிறாங்க. இன்றைக்கி இருந்தாலும் ஒரே ஃபேமிலியாக இருக்கிறீங்களே மேலே. எனக்கே இப்போ கொஞ்சம் தூரம் வந்தோடனே வழி மாதிரி தான் இப்போ நான் வந்துட்டேன். கோயிலுக்கு அந்த ரோட்டில் போக வேண்டியவன் கொஞ்சம் தூரம் உள்ளே வர வர எனக்கே பயமாகி போச்சு. ஏன்னா ரோடு பயங்கர மோசமாக இருக்குது, செடி புதாராக இருக்குது. இங்கே ஆள் நட மட்டும் இருக்காதுன்னு நினச்சி வந்தேன் உள்ள. இன்னும் மேலெல்லாம் அதெல்லாம் காடு தானே, அதெல்லாம் விட்டதுனால படத்தி ஆயிடுச்சு. அப்புறம் மேலே வந்தால் மேலே இங்கே ஒரு வீடு இருக்குது, நீங்கள் இருக்கிறீங்க மேலே. ஆச்சரியமாக இருக்குது. அங்கே ஒரு வீடு இருக்குது, இதுக்கு மேலேயும் இருக்கிறாங்களா ஆளுங்க? இதுக்கு மேலே இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே பயமெல்லாம் இல்லை, யாரு எது அதெல்லாம் எந்த பயமும் இல்லை. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் மேலே வாழ்றீங்க. ஏன்னா ஏதோ ஒரு பூச்சி கீச்சி கடிச்சிருச்சு, ஏதோ ஒரு அவசரம்னா ரொம்ப சிரமம். பாம்பு கடிச்சா கூடவா? எப்படி போடுவீங்க பாடம் போடுறதுன்னா? பாடம் போடுறதுன்னா அந்த பாம்பு பாடம்னு அப்புறந்தே பாட்டங்காலத்துலேருந்தே கற்று வச்சிருக்கிறாங்க. அது வந்து பாடம் போட்டு நத்தை இறக்கி கோழி குஞ்சு காவு கொடுத்து நத்தை இறக்கிட்டாங்கன்னா திருப்பி எதுவும் வராது. மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை. எந்த பாம்பு கடிச்சாலும், எந்த பாம்பு கடிச்சாலும், நல்ல பாம்பு, கட்டி விரியம், கண்ணாடி விரியம் எல்லாமே எதுவுமே அதெல்லாம் ஆகாது. ஏதாவது மூலிகை தான் இருக்குங்களா அதுக்கு? மருந்து கொடுப்பாங்க. அது இங்கே விளையிற மூலிகை தான். மருந்து கொடுத்து பாடம் போடுவாங்க. ஆனால் நம்ம ஒரு நைட்டுக்கு தூங்காமல் இருக்கணும், நம்மளை தூங்க வைக்க மாட்டாங்க. புகழ கொஞ்சம் வாயில் கொடுத்து இந்த பாட்டி மாதிரிலாம் தலைப்போல அந்த தலைப்போக்கில் கொடுத்து கொஞ்சம் அப்படியே போட்டுக்கிட்டு எச்சி மஞ்சிக்கிட்டு இருக்க சொல்லுவாங்க. இந்த புளி மரத்தடிக்கு போகக்கூடாதும்பாங்க. ஏன் புளி மரத்துக்கு போனால் என்ன ஆகும்? புளி மரத்துக்கு போனால் அது விஷம் கொஞ்சம் இறங்காதுன்னு சொல்லுவாங்க. விஷம் இறங்காதுன்னா விஷம் நம்மளை விட்டு கொஞ்சம் இறங்காதுன்னு வச்சுங்களா, அதனால ஒரு 2 நாளைக்கு அந்த புளி மரத்தை அந்த பாடம் போட்டது வேலை செய்யாது, பழிக்காது அங்கே போனால். ஆமாம், அதனால் இவங்க பாடம் போட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் இங்கெல்லாம் வந்து மிளகா ரசம்னு சொல்லுவாங்க. ரசம் வச்சு ஒரு 4 நாளைக்கு பத்தியமாக இருப்பாங்க. பத்தியமாக இருந்தால் அது எதுவும் ஆகாது. அது நீங்கள் எல்லாருமே நீங்களே பண்ணிக்கலாம்? அதுக்கு தனி ஆளுங்க இருக்காங்களாக்கா? அதுக்கு பாடம் போடுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் பண்ணிக்க முடியாது, எல்லாம் பண்ணிக்க முடியாது. அதுக்குன்னு குறிப்பிட்ட கற்றுக்கிட்டவங்க தான் பண்ண முடியும். ஆமாம், இப்போ வரைக்கும் அதான் பண்ணுறீங்க? அதான். எந்த பூச்சி எது கடிச்சாலும் ஆஸ்பத்திரிக்கு போகிற வேலையே கிடையாது. எதுவும் இல்லை. எனக்கு அந்த பாம்புலாம் கடிச்சா 10 நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போனால், 6 மணி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் காப்பாற்ற முடியாதுங்கிறாங்க. நீங்கள் அசால்ட்டாக நீங்களே சரி பண்ணுவீங்கிறீங்க. இங்கே தாங்க நாங்களாம் சரி பண்ணிக்கலாம். இங்கே அதுக்கே 2-3 ஆள் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தருன்னு இல்லை, ஒருத்தர் போனால் ஒருத்தர் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. ஏதோ அவங்க வெளியில் போயிட்டாலும் இன்னொருத்தர்கிட்ட போட்டு நிறைய பேர் இந்த மாதிரி கற்று வச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி பாடம் போடுறதெல்லாம். அதனால இங்கே எல்லாம் பார்த்துக்கலாம். எது கடவுளோட செயல் தான் நாங்கள் இங்கே வாழ்றதே. எந்த பூச்சி அது இது எதுவுமே அது இப்படி ஒன்றும் கண்ணில் தட்டுப்படுங்களா? இங்கெல்லாம் பாம்புதெல்லாம் தட்டுப்பட்டாலும் அடிச்சிருவாங்க, திருப்பியும் அது எது போயினாலும் விட்டுருவாங்க. அப்படிலாம் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மலை மேலே மலைப்பாம்புலாம் இருக்காங்க. இங்கே மலைப்பாம்பெல்லாம் மலையில் இருக்குங்கண்ணா, அதெல்லாம் இங்கே காட்டுக்குள்ள. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம்? பார்த்துருக்குறோம். அது பெருசாக இருக்கும், அதெல்லாம் மலையில் தான் இருக்குது, இங்கே காட்டுக்குள்ளே தான். மேலே இருக்கும் பார்த்தீங்களா? ஆமாண்ணா. அதில் வர வழியிலேயே மேலே இருந்து ஒரு பாம்பு தானும் ரோட்லேயேவா? அது அணுகி போச்சு. அப்படி
சமீபத்துலைங்களா? அப்படி எதுவுமே இங்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் அது வரலையும் ஆனதில்லை. ஏதோ மீடியமாக அப்படி அந்த அதுலேயே போகணுன்னு இருக்கு தலையில் எழுதியிருந்தா போய் தான் ஆகணும். இங்கே மேலே காட்டெருமை அந்த மாதிரி கரடி அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் காட்டுக்குள்ளே வராது. இங்கே உங்கள் இடத்துக்கு வராது? எங்கள் இடத்துக்கு வராது. அது வந்தால் அப்படி பக்கத்து காட்டுங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு போயிடும். அதெல்லாம் காடு தான். அந்த உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியுங்களா மேலே நடமாடுறதுலாம் எருமை? அப்படியே வந்தாலும் அப்படி போயிடும். திருப்பி இங்கெல்லாம் வரதில்ல. இங்கே வந்தால் நாய் அது இது இருக்குதா, நாய் வந்து விடாது. கரடிலாம் இருக்குங்களா இங்கே? கரடியெல்லாம் இப்போலாம் இல்லைன்னா முன்னெல்லாம் இருந்துச்சு. இப்போலாம் ஒன்றும் அப்படி இல்லை. இப்போ காட்டு விலங்குனா எந்த மாதிரி விலங்கு இங்கே இருக்குது உங்களுக்கு இந்த மலையில்? காட்டு எருமெல்லாம் நிறையா இருக்குதுங்கண்ணா. வேற மான் நிறையா இருக்கும். மானும் இருக்கும், காட்டு எருமை இருக்கும். இந்த நரி உனையெல்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் இருக்குங்களா? நரி அது அதெல்லாம் முன்னெல்லாம் இருந்துச்சுங்கன்னா இப்போலாம் ஒன்றும் இல்லை. முன்னெல்லாம் வந்து ஒரு ஆடு அது இது இப்போ இப்படி கொட்டாயில் கட்டிட்டு போனோம்னா வந்து நைட்டில் கூட சாப்பிட்றோம். இப்போ எங்கள் இந்த இடத்துல இந்த வீடு இருக்கிற இடத்துல முன்ன அந்த காலத்தில் இப்போ எங்கள் மாமனார் இருக்கும்போது 30 உருப்படி ஆடு அந்த வானாயை அப்படியே சாப்பிட்டுருச்சோம் நைட்டில் வந்து. ஓ, நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே மேலே இருக்கிறீங்க? நாங்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் இங்கே தாங்கண்ணா பிறந்தது. இல்லைங்க, இந்த இடத்துல அந்த காட்டில் எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? இந்த காட்டில் அது பாட்டங்காலத்துலேருந்தே இருக்கிறாங்கண்ணா. ஓ, காலங்காலமாக இந்த இடத்துல இருக்கிறீங்க, மேலே தான் இருக்கிறீங்க. மேலே தான் இருக்கிறோம். ஊருக்குள்ளே போக மாட்டீங்களா? ஊருக்குள்ளேயும் போகலாம். ஊருக்குள்ளேயே வீடு இருக்குது, அங்கேயும் 2 வீடு இருக்குது. மேலே இங்கே ஒன்றுமே காடு இல்லைங்க. மேலே ஒரு காடு இருக்குது. அங்கே ஒரு புளி மரம் தெரியுதுங்களா? ஆமாம், அங்கே ஒரு காடு இருக்குது மேலே. அங்கே இங்கேயும் காடு இருக்குது. ஆனால் தண்ணி வசதி அங்கே இருக்குது. அங்கே கொஞ்சம் இப்படி தண்ணி முக்கியமாக தண்ணிங்களும் எப்படிங்க பரவாயில்லைங்களா? தண்ணி வசதியெல்லாம் மேலே? தண்ணி வசதியெல்லாம் தண்ணி மழை பெய்யற வரலையும் தண்ணிக்கு பாஞ்சல. ஏதோ அந்த வெயில் டைமில் கொஞ்சம் பத்தாவது குறையா இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? இருக்கிறது உங்களுக்கு சமாளிக்க தண்ணி இருக்குது, குடிக்கிற வறட்சி வராது? சுத்தமாக வறட்சி வராது. விவசாயத்துக்கு இல்லைனாலும் உங்களோட புழக்கத்துக்கு சரியா போயிடும். மாட்டுக்கு நம்ம துணி அது இது அலசறதுக்கு நம்ம இதுக்கு தேவைக்கு வந்துடும் தண்ணி. வெயில் காலத்துக்கு கூட தண்ணி இல்லைன்னு நாங்கள் எங்கேயும் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதுக்குலாம் இல்லை. இல்லை எடுத்துக்கலாம். மேலே போர் போட்டிருக்கிறீங்களா? இல்லைப்பா, சும்மா அங்கே வாடையில் வர தண்ணி பைப் போட்டிருக்கிறோம். ஓ, மேலே இது ஓட தண்ணி? அது ஓட தண்ணி மானம் வரையா அப்படியே வருது. மேலே கிணறு ஒன்று வெட்டி இருக்கிறீங்க? கிணறு ஒன்று இருக்குது. அங்கே இது வந்து வாடையிலேருந்து வருது அந்த பைப் வழியா. கிணறு நீங்களே வெட்டினதுங்களா? அதே நாங்களே வெட்டினது தான். அதெல்லாம் உங்கள் பாட்டங்காலத்தில் வெட்டினதுங்களா? இல்லை, இப்போ நாங்களாம் வெட்டினது தான். அவங்களாம் எப்படி தண்ணி யூஸ் பண்ணாங்க உங்கள் தாத்தா? அவங்க எல்லாம் தண்ணிக்கு இல்லாத அங்கே மேலே போய் கொடுத்துட்டு வருவாங்க குடிக்கிறதுக்கு. மேலே ஏதாவது ஊற்றதா இருக்குங்களா? அங்கே சும்மா ஒரு வட்டமாக பாலி மாதிரி. அப்போ எல்லாம் சும்மா அவங்க இப்படிலாம் கிணறு வெட்டி இப்படி வயல் பண்ணி இது மாதிரிலாம் அவங்க விவசாயம் பண்ணல. அந்த பூஞ்செடி அது இதெல்லாம் விவசாயம் பண்ணல. ஏதாவது மாடு 10 உரு வச்சுக்குவாங்க, ஆடு 10 உரு வச்சுக்குவாங்க, மலைக்கு வெட்டு போவாங்க, அப்படி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சாப்பாட்டுக்கு என்ன விவசாயம் பண்ணுவாங்க அவங்களாம்? சாப்பாட்டுக்குலாம் எல்லாம் கேவரு விதைப்பாங்க. நெல்லுலாம் கிடையாது? நெல் மானாவாரி நெல் விதைப்பாங்க. அதெல்லாம் அந்த ஆட்டு எருவு அது இது இருக்கிறதுனால நல்லா ஆரோக்கியமாக வந்துடும். இப்போலாம் ஊரியா வரல. ஆமாம், அப்போலாம் இயற்கை உரம் தானே. இப்போலாம் அது மருந்து அது உரம்லாம் போடுறோம். அப்போலாம் ஆட்டு சாணம், மாட்டு சாணம், கோழி புழுக்க இது இருக்கிறதுனால எல்லாம் மானாவாரி வெள்ளாம. அப்போ அந்த அளவுக்கு செடிக்கு நோயெல்லாம் அது வராது, எதுவுமே வராது. இப்போலாம் என்ன மருந்து அடித்தாலும் நோய் நொடி வருது. இப்போ வந்து இப்போலாம் வந்து பூஞ்செடி வச்சுக்கிட்டோம். அப்போ வந்து பூஞ்செடி இல்லை. அவங்க காலத்துல எல்லாம் மாடு இதுதான் மலைக்கு ஓட்டிகிட்டு போவாங்க, காட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து மேய்க்குவாங்க. இந்த வேலை தான் அப்போ முக்கியம். இப்போலாம் அப்படி இல்லை. நம்ம என்ன வந்தால் பூ எடுக்கிறதுக்கே சரி, ஏறு ஓட்டுறதுக்கும் டைம் இல்லாத இருக்கிறதா இருக்குது. எப்படிங்க பள்ளத்தில் இருக்கீங்களே, மழை வந்துச்சுன்னா தண்ணி சல்லுன்னு இப்படி கீழே இறங்குங்களே உங்களுக்கு? தண்ணிலாம் ஒன்றும் இப்படி வராதுக்குண்ணா. தண்ணிலாம் வராது. அதெல்லாம் சேஃப்டியாக தான் இருக்குது. சேஃப்டியாக தான் இருக்குது. கரெக்டாக லொக்கேஷன் கரெக்டாக மேலே சூஸ் பண்ணி எல்லாம் வீடு இதெல்லாம் கொட்டாய் போட்டிருக்கிறீங்க. தண்ணி வரும் அதில் வாடையில் இதில் அந்த வயலுக்கு அப்படியே கொஞ்சம். ஏன்னா பார்க்கும்போது மேலே அங்கே மழை இருக்குது, சல்லுன்னு தண்ணி இப்படி இறங்குற மாதிரி இருக்குண்ணா. எல்லாம் காடே தான். காடு இல்லை, அந்த பக்கம் பெரிய பெரிய பாறை அதெல்லாம் மலை மாதிரி. அது சும்மா அப்படி இருக்கு. அந்த அப்படியே எல்லாம் மொட்டை பாறை தான் அது. அது ஓரமெல்லாம் காடு இருக்குது. அதுக்கு மேலே தான் அந்த தென்னை மரத்துக்கு மேலே அந்த பக்கம் தான் அங்கே ஊர் இருக்குது. ஊருக்கு இப்போ நாங்கள் ஊருக்கு போகணும் சாயங்காலம்னா. நைட்டுங்க தங்க மாட்டீங்க? தங்கிக்கலாம். ஏதோ முக்கியமான இப்படி பூ அது இது வரும்போது தங்கிக்கலாம். இங்கே பூ இல்லாத போது வீட்டுக்கு போயிடலாம். அதான் சேஃப்டினா மட்டும் நீங்கள் இருந்து பாதுகாப்பு மட்டும் ஆள் இருந்துக்குவீங்க. ஆமாம், பரவாயில்லங்கக்கா. கிளைமேட் எப்பயுமே இப்படி தான் இருக்குங்களா இங்கே? எப்பயுமே இப்படி தான் இருக்கும்.
கொஞ்சம் வெயில் காலத்தில் வெயில் இருக்கும், லேசாக இருக்கும். கீழே இருக்க அளவுக்கு வெயில் உரைக்குங்களா இல்லை? இல்லை அவ்வளோ அளவுக்கு கிளம்பிருக்கிறதுனால இன்னைக்கு எப்படி இருக்குன்னா வெயில் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு அளவு சுமாராக இருக்கும். நம்ம இப்படி இருக்காதுன்னா கூட கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்கும், ஏற்காடு மாதிரி. கீழே இருக்க அளவுக்கு வெயில் கொளுத்தாது. ஏற்காடு கிளைமேட் ஓரளவுக்கு ஈக்குவலாக இங்கே. ஏற்காடு மாதிரியே தான், சும்மா கூலிங்காக தான் இருக்கும். வெயில் டைமில் கூட அவ்வளோ ஒன்றும் வெயில் காமிக்காது, ஆமாம் கூலிங்காக தான் இருக்கும். கீழே கீழே ஒரு கால்வாசி கூட இருக்காது வெயில், லேசாக வெயில் தெரியும். எல்லாம் மரம் மட்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயில் அதிகம் தெரியறது. சவுக்கு மரம் நீங்களே வச்சதுங்களா? நாங்களே கவர்மெண்ட்டில் கொடுத்து வச்சதுங்களா இல்லை நீ? கவர்மெண்ட்லேயும் கொடுத்தாங்க, ஃபாரஸ்ட்டில் கொடுத்தாங்க. கொடுக்குறானுங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக இது மிளகு செடி போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் போடலீங்களாண்ணா? நம்ம அங்கே அந்த காட்டில் மாங்காய் வச்சுருக்கோம், மாமரம். மிளகுலாம் போட்டால் நல்லா வருமானம் இல்லை அந்த இடத்துல. இப்போனா முயற்சி பண்ணலாம், நீங்களும் எல்லாரும் பண்ணலாம்ல? இல்லை அங்கே இடம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, காப்பி வைக்கலான்ட்டு சவுக்கி எடுத்துட்டு மாமரம் ஒரு 85 மரம் இருக்குது. சவுக்கி முழுசாக எடுத்துடணும், சவுக்கு மட்டும் தனியாக இருக்கணும் மிளகு போடுறதுக்கு. தெரியாமல் வச்சாச்சு. ஓ, கலந்துருக்கிறதுனால செட் ஆகாது. இருந்தால் ஒன்று இருக்கும். இலையை பூரா மேலே வந்துச்சுன்னா மாங்காய் வரல. ஓ, அந்த சவுக்கில் விடுறதுனால மாங்காய் விட மாட்டிருக்குது. அப்படியே பூ வந்துச்சுன்னா சவுக்குறதுனால மாமரத்துக்கு ஆபத்து. ஆமாம், அந்த இலை விழுந்துச்சுன்னாக்கா அந்த காயில் எல்லாம் புழு பிடிக்க ஆரம்பிச்சிடுது. அதனால இந்த வருஷம் லைட்டாக எல்லாம் அரைக்கி விட்டாச்சு. அடுத்தது ஏதோ ஒரு யாரோ ஒன்று கேட்டாங்கன்னா அறுத்துட்டு ஏதோ ஒரு பயன்படுத்தலான்ட்டு இருக்கு. அந்த சவுக்கு மரம் இருக்கிற நேரம் காடு தாங்கண்ணா. மேலே எவ்வளோ தூரம் தோப்பு காடு இருக்கு அந்த மலையில்? பள்ளம் இருக்கிற வரையிலும் அந்தாண்ட ஃபாரஸ்ட். இந்த சவுக்கு மரம் தெரியுது, அந்த இது வச்சிருக்காங்க. அந்தாண்டு பாரு, அது அந்த மேல இருக்குதுங்களா கிடைச்சா. ஓ ஆமாம், அந்த சவுக்கு நேருக்கு அங்கே எல்லாம் காடு தான். காடு தான், அந்தாண்ட சவுக்கு மேலே ஃபாரஸ்ட். ஓ, அதெல்லாம் அது எல்லாமே பட்டா காடு தான், எல்லாம் பட்டா காடு தான். அதுக்கு மேலே போனால் தான் ஃபாரஸ்ட். பட்டா எல்லாம் பட்டா தான். அதுக்கு மேலே போனால் தான் ஃபாரஸ்ட் இடம். ஃபாரஸ்ட். ஆமாம். இப்போ எறும்பெல்லாம் அது கீழே வராத? இல்லை, இங்கே வரும். தண்ணி வரும் கீழே, அங்கே வாட்டர் இருக்குது அதுக்கு வரும், ஆனால் இங்கே வராது. ஆளுங்க இருந்தால் வராது. ஆளுங்க இருந்தால் வராது. இந்த பக்கம் அந்த ஓடையோட சரி வந்தாலும் தண்ணி சாப்பிட்டு அப்படியே மேலே கிளம்பிட்டேன். அப்படியே தண்ணி பார்க்கலாம். இது நான் இது வயல் ஓட்டுறதுக்காக தண்ணி விட்டுறீங்களா? வயல் ஓட்டு நெல் ஓட்டு நாற்று விட்டுருக்கு. ஓ, இப்போ இந்த பனிக்கு கொஞ்சம் தாங்கி நடலான்ட்டு இப்போ வயல் ஓட்டி விட்டு கொஞ்சம் சரி. அதெல்லாம் கூலிக்கு ஆள் வச்சு நடுறதானா? கூலிக்கு இல்லை, நாங்களே நட்டுருவோம். நீங்களா உங்கள் பசங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த அக்கா நீங்களே நட்டுவீங்களா? வீட்டுக்காரர் இருக்காங்க, சொந்தக்காரர் ஏதோ வந்தோடனே செஞ்செல்லாம் பண்ணுறோம். இப்போ ஒரு மாதத்தில் எடுத்துட்டோம். ரெண்டாவது வந்து தையில் வந்து பனி அதிகமாக வரும். நெல் வந்தாலும் வரும், இல்லைன்னா மாட்டுக்கு நாசி புல் அவுட்டு தான். ஆமாம். ஓ, இதுவும் வயலுக்கு தான்? எல்லாமே வயலு தான். இதெல்லாம் பீஞ்சி கருமீஞ்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பீன்ஸ். ஆமாம், அது போட்டிருக்கு. வச்சிட்டிங்க? இன்னும் முளைப்பு வரல? முளைப்பு வரல, இன்னும் நாள் வந்துடும். அதெல்லாம் எப்படின்னா உங்கள் யூஸுக்கா இல்லை சேல்ஸுக்கானா? சேல்ஸுக்கு லீபசார் போயிடும். லீபசார் அதிகமாக வந்துச்சுன்னா கரு பீன்ஸா சவு பீன்ஸுங்களா போட்டிருக்குது? சவு பீன்ஸ் ரெண்டுமே போட்டிருக்கோம். இந்த சின்னதாக இருக்குங்களா பெரிய சைஸ் போட்டிருக்கீங்களா? பெரிய சைஸும் இருக்குது, சின்ன சைஸும் இருக்குது. சிந்தாமணி பிஞ்சுன்னா சிவப்பாக இருக்கும். இந்த ராஜ்மான்னு சொல்கிறாங்கல்ல, பெருசாக வரும் பாருங்க சவு பீன்ஸ்லேயே. கூட்ட பிஞ்சு, முருங்கை பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு ஒரு நாள் இருக்கும். அதை பாருங்க, அண்டாண்ட ஒரு இது மட்டும் போட்டிருக்கோம் தனியாக. அதெல்லாம் நம்ம நாட்டு ரகமா இல்லை அதெல்லாம் ஹைப்ரிட் ரகமானா? அது நாட்டு ரகம். நாட்டு ரகம் தான் அதுவும். இதுவும் வயலுக்காங்கண்ணா? வயலுக்கு. ஏன்னா ஆயில் மோட்டராங்கண்ணா? ஆயில் மோட்ரு கரண்ட் இருக்குது, இன்னும் மோட்ரு வாங்கல. ஏதோ இந்த ஃப்ரீ சர்வீஸ் வாங்கல. மழை பயங்கரமான உயரமாக இருக்குண்ணா. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பெருமை கோயில் மேலே இருக்குது. ரொம்ப ஹைட்டில் இருக்கு. போய் பார்த்தீங்கன்னா ஆத்தூர் சேலம் வரலுமே தெரியும். அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. போயிருக்கேன் ஒரு டைம், 2 வருஷம் நான் ஒரு டைம் போயிருக்கேன். கிணறு இங்கே இருக்காண்ணா? உங்கள் தாத்தா காலத்துல இந்த கிணறு தான் உங்களுக்கு? இல்லைங்க, இது நான் அப்பாவெல்லாம் வெட்டல. ஓ, நீங்கள் வெட்டினதா? ஆமாம், அப்பாவெல்லாம் இந்த வயலை பற்றி என்னன்னே தெரியாது. யார் உங்களுக்கு? அப்பாவுக்கு. ஓ, அவங்க விவசாயம் பண்ணலையாங்கண்ணா? விவசாயம் பண்ணார். இந்த தெருக்கூத்துக்கு வாதியார். தெருக்கூத்துக்கு? ஆமாம். அது அந்த போகலையே போயிட்டார். ஓ, இது சரியாக இந்த சைடு சரியாக கவனம் செலுத்தலை, பயன்படுத்தலை அவர். தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்கேண்ணா? ஆமாம், பாறை மேலே இருக்கு இல்லைங்களா, அடியில் பார்த்தான். இன்னொரு இப்போ ஒரு எத்தனை அடி ஆளாது? 4, 5, 6 மீட்டர் இருக்கும். இன்னும் ஒரு 3 மீட்டர் 8 மீட்டர் தண்ணி நல்லாயிருக்கும்.
தண்ணி நல்லா சுத்தமாக இருக்குது. சுத்தமாக இருக்குது பாருங்க. கண்ணாடி மாதிரி சூப்பராக இருக்குது. நீங்களே வெட்டினது? நாங்களே வெட்டணும். எவ்வளோ செலவாச்சு ஒரு கிணறு வெட்டுறதுக்கு? எத்தனை வருஷம் முன்னாடி வெட்டினீங்க? எவ்வளோ செலவாச்சு? இந்த கிணத்துக்கு இந்த வயல் நிறுவனது மட்டும் 2.5 லட்சம். 2.5 ஆச்சு. எல்லாம் சும்மா பாறைக்கிட்டு தான் நாங்களே அப்படியே எல்லாம் வெட்டி ஆள் வச்சு. எல்லாம் தான் மேலே ஃபுல்லாக பாறையாக தான் இருந்திருக்கும். 600 கூலி இங்கே ஒரு நாளைக்கு 600 கூலி. ஆமாம், கொடுத்து வெட்டியிருக்கீங்க. ஆள் வச்சு வச்சு எல்லாம் நிறைவேற்றோம். 2.5 ஆச்சு. வீட்டுக்கு ஒரு 6 லட்சம் ஆச்சு. ஊருக்குள்ளே வீடு கட்டிருக்கேன். ஒரு 6 பாருங்கடா. இதே சிந்தாமணி பீன்ஸ்னு சொல்லுவோம். சிந்தாமணி பீன்ஸ் பாருங்க, சவுப்பாக இருக்குது பார்த்தீங்களா? சின்னது. ஆமாம் தான் நீங்கள் சொல்கிறது முருங்கை பீன்ஸ். ஆமாம், இது சின்னது சின்ன பீன்ஸ். நீங்கள் சொல்கிறது முருங்கை பீன்ஸ் எவ்வளோ பேர்? அது பேர் ராஜ்மான்னு சொல்கிறாங்க. அது வந்து தமிழ்லேருந்து முருங்கை பீன்ஸு. முருங்கை பீன்ஸ்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் டேஸ்ட் அதோட இதான் டேஸ்ட் இருக்கும். அது வந்து பெருசு வந்து அவ்வளோ டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது. இது நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் இருக்கும். 600 மலைலாம் வாங்கிட்டு போயிருக்கேன் பீன்ஸ். இது நல்லாயிருக்கும். போயிருந்தேன் 600 மலை. அந்த பக்கம் பள்ளிக்காடு ஏரியா ஃபுல்லாகவே கவர் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். அப்புறம் அந்த பக்கம் நெய்யமலை, அப்புறம் அந்த பக்கம் மேலே குன்னூர். 91 ஓ, நீங்கள் கவர்மெண்ட்டு 91 ஜாயின் பண்ணியிருக்கீங்க. என்ன போஸ்டிங்ண்ணா உங்களுக்கு? ஓ, எங்கண்ணா? கீழேயா இல்லை? பெலாப்படியா? மலை ஒரு வருஷம் ப்ரொமோஷன் போட்டிருந்தாங்க. மறுபடியும் எனக்கு சவரி பஸ்ஸில் பஸ் போக்குவரத்து போயிட்டு வரத்துக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு. அதனால இப்போ ஆமாம், உங்களுக்கு மேலே பஸ் போக்குவரத்து இல்லைல்ல? ஆமாம், அந்த டைமுக்கு போய் பஸ்ஸுக்கு போகணும். போக முடியல. இப்போ தான் வண்டி, அப்போல்லாம் வண்டி இல்லை. இப்போ தான் வண்டி பழுது. ஆடி மாதம் தான் வண்டியை ஓட்ட கற்றுக்கிட்டேன். ஓ, இப்போ தான் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டீங்க? ஆமாம். அப்போ அதுக்கு முன்னாடிலாம் எப்படி நான் போயிட்டு இருந்தீங்க? 600 மலையெல்லாம்? 600 மலையெல்லாம் குறுக்கோயிலில் நடந்து போகணும். ஓ, கொஞ்சம் தூரம் வேலைக்கு நடந்தே போவீங்க? ஆமாம், நடந்து போயிட்டு பஸ்ஸு அந்த டைமுக்கு பஸ் வர டைமுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடினா அங்கே போய் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுவோம். அப்புறம் போயிட்டு 600 மலைக்கு சாப்பாடு போட்டு 2.5 பஸ்ஸுக்கு கீழே வந்துடுவோம். ஓ, புழுதிக்கோட்டை வந்துட்டு யாரதோ ஒரு வண்டி வரும்போது மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவோம். இப்போ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் வேலைக்கு போயிட்டு வந்துருக்கிறீங்க ஒரு வருஷமாக? கஷ்டப்பட்டு தான். வேறு பசங்க கற்றுக் கொடுத்துட்டாங்களா வண்டி ஓட்டுறதுக்கு? இல்லைங்க, நானே ஏற்கனவே சைக்கிள் ஓட்டினேன். அப்புறம் கூட்டி தான் வாங்கியிருக்கேன். இப்போ தான் வாங்கினேன். 8 மாதம் ஆகுது. அப்புறம் எங்கள் பையன் இது வாங்கியிருந்தான், 2 வீலர் வாங்கியிருந்தான். அது இங்கே பெலாப்படியில் ஒரு சங்கக்காரர் 600 மலைலேருந்து வந்திருந்தார். அவர் கொஞ்சம் 2 நாளாக ட்ரைனிங் கொடுத்தாரு ஓட்ட கற்றுக்க சொல்லி. ஓட்டி ஒரு 2 ரவுண்டு போனால் 2வது நானே ஓட்டன்ட்டு பார்த்து விளாக்கிட்டுருச்சு. ஐயோ, பிடிச்சிருச்சு. ஓட்டத்தையே விட்டுட்டேன். ஆமாம், விழுந்தா தானே கற்றுக்க முடியும். அப்புறம் இப்போ கூட்டியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே நல்ல பழகிட்டு பாருங்க, அவ்வளோதான். ஒரே நல்லா பெலாப்படியில் ஊருக்குள்ளே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வரவில்லை தாளூர்னு தெரியும். ஆமாம், கீழே வாலூத்து தாளூர் வரல ஒரு 2 சிங்கிள் போனேன். அவ்வளோதான். அப்புறம் அப்படியே புழுதிக்கோட்டை போனேன். புழுதிக்கோட்டையிலேருந்து பேலூர் போனேன். வேலூர்லேருந்து வாழைப்பாடி போனேன். முடிஞ்சு. ஹில்ஸில் ஓட்டிட்டா கீழே ஈஸியாக ஓட்டலாம். ஆமாம், ஹில்ஸில் ஓட்டுறது தான் சிரமம். நல்லா ஓட்டுறவங்களே இங்கே மேலே ஏறும்போது கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்குது. ஆமாம், யூட்டர்லாம் நிறையா ஹேர்பின் பண்ணி நிறையா கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி போயிட்டேன். பாப்பா அங்கே கொடுத்துருக்கு. எங்கள் பொண்ணு கள்ளக்குறிச்சி கொடுத்துருக்கோம். இங்கேருந்து கள்ளக்குறிச்சிக்கே போயிட்டேன். ஓட்டுன ஒரு இது ஒரு வைராக்கியம் தான். நல்லா தானே நம்ம ஆத்திர அவசரத்துக்கு அப்புறம் நம்ம போய் இன்னொருத்தர் கெஞ்சிட்டு இல்லை. யானை மலை மாதிரி இருக்குண்ணா. இப்படி தான் மதுரை கிட்ட ஒரு மலை இருக்கும், யானை படுத்துருக்கிற மாதிரியே. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஆமாம், நான் வண்டி கீழே அங்கே நிற்கிது. இப்படி தான் போயிட்டு போகணும். ஆமாம், வரதுக்குள்ளே இப்போ எறும்பாடாயிருச்சு. இதில் அந்த இடத்துல ரொம்ப மோசம், பயங்கர மோசம். இப்படி வந்திருந்தீங்கன்னா ஓகே, ரோடு நல்லாயிருக்கு. பைக் நிறுத்தி நடந்து வரணும் ஊரில். எனக்கு வழி தெரியாது. நான் ஆக்சுவலாக அந்த ரூட்டில் தான் போகலான்னு வந்தேன், கோயில் ரூட்டில். இதில் போயிட்டு இங்கே முன்னாடி பஞ்சாயத்து கிணறு ஒன்று இருக்குது, ஊருக்கு பொது கிணறு. இது மேலே ஏறணுங்களா? பாருங்க, தென்னை மரத்துக்கிட்டே தான் ரோடு. இந்தா எங்கண்ணா? ஆமாம், மேலே தென்னை மரம் தெரியுது. தான் ரோடு. கீழே இறங்குனா ஒரு வழி அதே ரோடு. ஓ, இன்னொரு இதே மாதிரி இன்னொரு மண் ரோடு வரும் அந்த பக்கம். ஊருக்கு பக்கமாக போயிடலாம். பெலாப்படி ஊர் அந்த இது கொஞ்சம் தூரம். ஓ, ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது ஊருக்குள்ளே நடந்து போனால். நான் இதில் வந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக வந்தேன் இதில். ஆமாம்.
அது ரோடு ரொம்ப மோசம். பயங்கர மோசம். போகும்போது எப்படி போகிறோன்னு தெரில எனக்கு. பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ஆமாம், கால் ஊனி தான் போய் ஆகணும், வேறு வழியே இல்லை. நைட்டு தான் மற்ற ரோடு. இங்கே ஒரு பையனுக்கு ஒரு பிறந்த நாள் நைட்டு அங்கே வந்து பார்த்துட்டு வரும்போது தான் பார்த்தா ரோடு ரொம்ப மோசம். மழை வந்துச்சுன்னா உள்ளே வர முடியாது. அவ்வளோதான், வெறும் கல். எப்படி தான் அதில் வந்தீங்கன்னு தெரியல. இங்கே வர வரையிலும் கூட எதாவது நல்லா இருக்கா என்ன? இல்லைண்ணா, இங்கே சும்மா இங்கே ஒரு 100 மீட்டர் தான் நல்லா இருக்கும் ரோடு. கொஞ்சம் மண் நிறவனமாக இருக்குது. அதுக்கு அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக பயங்கர மோசம். ரொம்ப தடுமாற்றமாக தான் வந்தேன். பாரு அப்படியே தானி அடிக்கிறதுக்கு பூரா இதுலேயே அடிச்சுக்குவோம். இதுதான் நீங்கள் தானி அடித்து இந்த போர் போட்டு வச்சுக்கிறதுக்கா? ஆமாம், எது வேணாலும். கேவரு, கம்பு, பனிவரகு. ஓ, களை மாதிரி. களம் பண்ணுற வேலையே இல்லை எல்லா இடத்துலையும். அந்த இப்போ 3 இடத்துல காடு இருக்குது நம்மது. இங்கே கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு இடம் இருக்குது, இங்கே ஒன்று, அங்கே கோயில் கட்டில் ஒன்று. வரதராயங்க கோயிலுக்கு போகிற அடி வரனா மாமரம் இருக்குது, 85 மரம் இருக்குது. ஆமாம், தெரியும், பார்த்துருக்கேன். அதுவும் ஒரு பாறை, அந்த குகை மாதிரி இருக்கும். அதை தாண்டி போனால் ஃபுல்லாக மாமரம் இருந்துச்சு. சின்ன சின்ன மரமாக இருந்துச்சு. சின்னதாக இருந்துச்சு. நான் 2 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கேன். சின்ன சின்ன மரமாக இருந்துச்சு. ஒரு ஏக்கருக்கு மேலே ஃபுல்லாக மரம். செம்மண்ணா இருக்குல்ல கீழே? செம்மண்ணு தானே? பார்த்துருக்கேன். அந்த ரூட்டில் போனால் தான் ஆக்சுவலாக வந்தேன். இப்போ மாறி வந்தேன். அதில் தான் கோயிலுக்கு போகிற வழியே அதான் கோயிலுக்கு போகிறப்ப பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் ஷூட்டிங் இப்போ எடுக்கிற மாதிரி தை பொங்கலுக்கு வந்தீங்கன்னா, பொங்கலுக்கு முன்னாடி கருநாள் அன்னைக்கு முன்னாடி அவ்வளோ சூப்பராக எடுக்கலாம். கோயிலுக்கு இங்கேயே சோதி பார்க்குறதுக்கு வராங்க. அதில் வந்து அந்த கூட்டத்தை நீங்கள் எடுத்து அப்படியே கவர் பண்ணி அனுப்பிச்சி விட்டா அவ்வளோதான் இருக்கும். ஐயப்பன் கோயிலுக்கு மாதிரியே தான். 49 நாள் விரதம். கருநாளுக்கு முதல் நாள்லாம் மாட்டு பொங்கலா? மாட்டு காப்பு கட்ட அன்னைக்கு முடி கட்டுறது. காப்பு கட்டினா முன்னாடி சூரிய பொங்கலுக்கு முன்னாடி வந்துடுவோம். போயிட்டு எங்கே போயிட்டு வருவீங்க? கோயிலுக்கு. ஐயப்பன் கோயில் மாதிரியே தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தர் கீழே ஏதோ ஒரு ஊர் சொன்னார். ஒரு 3 நாள் அங்கேயே நைட்டு தங்குவோம் அப்படின்னாரு. நைட்டில் ஒரு நைட்டு மட்டும் தான். இல்லை, தண்ணி இல்லாமல் தங்குவோம். அதாவது சித்ரா பௌர்ணமியை போட்டு ஒரு 3 நைட்டு தங்குவோம் அப்படின்னாரு. இங்கே அணமேடு, அதான் கீழே ஏதோ ஒரு ஊர் தான் சொன்னார். அந்த பெருமாள் கோயிலில் வேண்டிக்கிட்டு தான் ஒரு குழந்தை பிறந்துச்சான். அதனால வருஷம் சித்ரா பௌர்ணமியப்போ ஒரு 3 நைட்டில் வந்து அங்கே இருந்து 3 நைட்டு சாப்பாடுலாம் வெறும் தண்ணி மட்டும் சாப்பிட்டுட்டு 3 நைட்டு தங்குவோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். இருந்தார். பார்த்தேன். 2 வருஷம் நான் வந்தேன்னு சொன்னீங்களா? அப்போ நான் பார்த்தேன் அவரை. அப்பயே சொன்னார், கோயிலோட சிறப்பு பற்றி எல்லாம் சொன்னார். அப்பயே சொன்னார், இது குழந்தை இல்லைன்னா குழந்தை வரும் நம்பிக்கையா, அந்த மாதிரியெல்லாம் உண்டு. இப்போ நீங்கள் கிளம்பிடுவீங்க வேலையை முடிச்சுட்டு? எல்லாரும் மணி ஒரு 6:30க்கு மேலே கிளம்பிடுவேன் வீட்டுக்கு. இருட்டு டைமில் கிளம்பிடுவீங்க. அப்புறம் காலையில் வந்துடும். வேலை ஃபுல்லாக இங்கே. நைட்டு பூ அதிகமாக வந்துச்சுன்னா நைட்டு 1 மணிக்கு கூட வந்துடும். வேலை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும். ஆமாம், அப்போ தான் எடுக்க முடியும். பூ காலைல 7:45 கொடுக்கணும். விடிய எடுத்தால் தான் எடுக்க முடியும். 5 கிலோ 10 கிலோ வந்துச்சுன்னா வந்து எடுத்தே ஆகணும். உங்கள் மெயின் வருமானம் பூ தான் விவசாயத்தில்? ஆமாம். இது நெல் இதெல்லாம் உங்களோட தேவைக்காக. வருமானத்துக்கு வந்து அமௌண்ட் இது சீத்தா, இது ஒன்று. சீத்தாவும் நல்லா காப்பு வருங்களா? நல்லா சேல்ஸ் போகுது. இந்த வருஷம் மழை ஃபஸ்ட்டில் இல்லாதனால அறுவடை இப்பயே அடிச்சு பாருங்க. மழை இல்லாமல் போச்சு. நெய்யமலை போயிருந்தேன். நெய்யமலை இப்போ நல்ல சீசன் இருந்துச்சு. நான் ஒரு மாதத்துக்கு நெய்யமலை போயிருந்தேன். 1 மாதத்துக்கு வரல. இப்போ காய் இருந்தது எல்லாம் பாருங்க, எதுவுமே இல்லை. அப்படி எல்லாம் பறிச்சுலாம் சேல்ஸ் பண்ணிட்டீங்க. எல்லாம் ஒன்று ஸ்கூலு பார்த்துக்கிட்டு ஒன்று இங்கே. பசங்களாம் எப்படின்னா வேலைக்கு போகிறாங்களா இல்லை விவசாயம் தான் பார்க்குறாங்க? கூட வாழைப்படி பூ கடைக்கு கீழே வேலைக்கு போகிறாரு. ஒரு பையன் தானே உங்களுக்கு? ஒரே பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு கள்ளக்குறிச்சி கட்டி கொடுத்துட்டீங்க. பையனுக்குன்னு கல்யாணம் ஆகல? ஆயிடுச்சு. உங்க கூட தான் 2 வருஷம் ஆகுது. ஆயிடுச்சு. இன்னைக்கு வீட்டில் தான் இருக்காங்க. கீழே ஒரு வேலையை போயிட்டு இன்னைக்கு வீட்டில் இருக்காங்க. சரிங்கண்ணா, போகலாமாங்கண்ணா? போகலாம். துளிவில் வர மாதிரி இருக்கு. வேறு வண்டி அதில் இப்படியே போய் சேரணும்ண்ணா. போய் ரோட்டை பிடிச்சிட்டா தான் உயிரே வரும். ஆமாம், நீங்கள் தார் ரோட்டுக்கு போகிறதில்ல, ரோடு மோசமாக இருக்குது. வரும்போது கூட இறக்கம் அப்படியே சல்லுன்னு வந்துட்டேன். காலை ஊனி போகும்போது தான் ரொம்ப சிரமம். இப்போ கண்டிப்பாக அப்பா இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு சந்தோஷப்படணும். நான் தான் மலையில் அப்படி. எனக்கு இந்த மாதிரி விஷயம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இயற்கையெல்லாம் பிடிக்கும், நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் சிரமம் பார்க்குறது இல்லை. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஏறி மேலே வந்துடுவேன். ஆமாம், எல்லாம் வந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். கரெக்ட்ண்ணா. எங்களுக்கெல்லாம் நோய் அது வராது காரணம் என்னென்னா இந்த நடை, உடல் உழைப்பு. உடம்பு இருந்துச்சுன்னு வச்சுங்க, இப்போ எங்களை மாதிரி நீங்களும் நடக்கிறீங்க. ஆமாம்,
நடவோட இருந்தால் நமக்கு எந்த நோயும் வராது. ஆமாம் கண்டிப்பாண்ணா. உடம்பு ஏறிடுச்சுனாக்கா ம் நடந்துக்கிட்டு அவனுக்கு என்ன பண்ணுறோம், நோய் தான் இதாகும். ஆமாம், எல்லா நோயும் தானாக வந்துடும். அதான் இது என்ன பண்ண கடுக்கா மரங்களா? மரம். இதெல்லாம் காப்பு இருக்குங்களா? காப்பு இல்லைங்க, ரொம்ப பழமையான மரம் மாட்டிருக்கு. வயசாகிடுச்சு. சுமார் எத்தனை வருஷம் இருக்குது அந்த மரத்துக்கு வயசு? இருக்கு ஒரு 50 வருஷத்துக்கு பக்கமாக இருக்குது. எனக்கு விவரம் தெரியுது. 50 வருஷம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே எல்லாம் காய்ச்சி முடிஞ்சு வயசு ஆயிடுச்சு. காற்று இல்லை. பாருங்க, நமக்கு காட்டுக்கு இந்த வழியில் ரோடு வருது, போயிட்டு வரணும், கோயிலுக்கு போகிற வழி கொண்டு வந்துருக்கு. இங்கே மேலே இன்னொரு வீடு இருக்காங்கண்ணா? மேலே இருக்காங்க, இன்னும் மேலே நிறைய வீடு இருக்குது. ஓ, இது எதில் நான் போகணும் வழி? அதுக்கு வழி நம்ம போகிற வழியே போனால் தான் மேலே போக முடியும். இதில்? ஆமாம். இந்த பக்கம் மேலே இதில் அதுலேயும் போகலாம். போயிட்டு ரோட்டே போனோம்னா அங்கே கொட்டை இருக்குது, நிறைய இருக்குது அங்கே வீடெல்லாம். ஒரு 10-20 வீடு இருக்குது. ஒரு நாள் வரேன் நான் பகல் டைமில். கொஞ்சம் நேரமாக வந்தேன்னா வரேன். ஆச்சரியம் தாங்க. படிக்க வச்சோம். எங்கண்ணா? சென்ட் பால்ஸ். இது அணமேடு இல்லைங்க, சேலம். அதான் அணமேடு. கோரி அணமேடா? சுந்தரராஜ் கிட்ட தானே சொல்றீங்க? உள்ள அணமேடு தான். அதில் படிக்க வச்சோம் பசங்களா? ஆமாம். ஹாஸ்டல் தங்கி படித்தாங்களா? தனியார் காசு கட்டி படிக்க வச்சேன். பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். நான் படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லைண்ணா. எங்கே படிக்கிறதுக்கு பயன் இல்லாமல் பண்ணுறேன். ஏதோ ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடணுன்னாலும். என்ன படிச்சிருக்காரு? பிகாம் முடிச்சிருக்கான். இந்த இதுமே பண்ண மாட்டேருக்கான். ஒன்றா இருந்து காலேஜ் வெளியுமே காசு கட்டியே தான் படிக்க வச்சோம். இங்கிலீஷ் மீடியம் தான். இங்கிலீஷ் மீடியம் தான். அக்கராபுரம் 12வது வரையும் பாப்பாவில் படிக்க வச்சோம். நான் அக்கராபுரம் தான் படித்தேன். அக்கராபுரம் தான் தம்பி. சென்ட் மேரிஸ் அங்கே தான் நான் படித்தேன். பையனால் தான் படித்தேன். நானும் அதில் தான் படித்தேன். 5வது முடிஞ்சோடனே போனோம். அப்புறம் அப்படியே அங்கே ஒரு 10வது வரையும் முடிச்சு அப்புறம் அங்கே கோரிமேட்டில் ஐடியா. இது பண்ண அது இது குழாய் தானே அது? ஆமாம். பாடுங்களா அது? இது பாட்டுக்கு நீங்கள் வேலை செய்யும் போது போட்டுக்கிறதுக்கா? இதெல்லாம் பழைய காலத்து ரேடியோலண்ணா அது? ஆமாம், பழைய காலத்து ரேடியோ. இன்னும் வேலை செய்யுது. இது யூஎஸ்பி போட்டுக்கிறதாண்ணா? ஆமாம் ஆமாம், பென்ட்ரைவா? பென்ட்ரைவ் போட்டுக்கிறேன். மேலே அது ஒரு ஸ்பீக்கர் ஒன்று. ஆமாம், நல்லா இருக்குண்ணா. உள்ளே வந்தால் கொஞ்சம் அப்படியே கனகன்னு நல்லா இருக்கு உள்ள. பூ எடுக்கும்போது நைட்டில் பூ எடுக்கும்போது அது போட்டுக்கலாம். by USB drive. வேலை செய்றீங்களா? பரவாயில்ல, இது ஊருக்கே கேட்க மாட்டிருக்கு. பழைய செட்டு தான் பயங்கரமாக இருக்கு. எத்தனை வருஷம் நாங்கள் செட்டு பூட்டி? இது செட்டு பூட்டி நான் ஸ்கூலுக்கு சைன் பண்ணும்போது ஒரு வருஷம் கழிச்சு 2வது வருஷம். இப்போ சுமார் எத்தனை வருஷம் இருக்கும்? போடுங்க, எனக்கு 36 வருஷம் ஆகுது. இப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அவ்வளோ நாள் வந்து இருக்குது. இது அவ்வளோ, இது மட்டும் போச்சுன்னா அது மட்டும் மாற்றிக்கிறோம், காயில் மட்டும். இது தனியாக வாங்கிட்டீங்க, இதுக்காக குழாயாக வாங்கிட்டீங்க. இந்த மாதிரி இப்போ தான் பார்க்குறேன் வீட்டில் இது மாதிரி குழாய் வச்சு. வீட்டில் ஒன்று இருக்கு, அது அந்த இது இல்லாமல் இருக்குது. இது என்னன்னா பெரிய அந்த இது மாதிரி இருக்குது. இதாக்குண்ணா, இது திரிமரன்னு சொல்லுவாங்க. அது இது ஆட்டுறது இது. ஆமாம், இது வந்து அரிசி நம்ம வரவு தேனா பனிவரகு இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்கன்னா? தெரியுமா? தெரியும். அது அதில் வந்து திரிமரத்தில் வந்து உடைச்சி அந்த வரவில் வந்து குத்தணும். இல்லை, மேலே இருக்கிறது கேட்குறேன். அதுதாம்மா, அதுதான் குத்தணும். இல்லை, அது அந்த பெருசாக இருக்கிறதுல இது அதுதான் வரல. அதுதான் உங்களை அரிசி போட்டு குத்தணும். அந்தாண்டு இருக்குது. ஓ, அதனால குழி இருக்குதா? நான் குழியை பார்க்கல. அந்தாண்டு இருக்குது. மழைகள் இருந்தால் சாரில் உள்ள அடிக்குங்களே நைட்டில்? மாற்றணும், சிம்டாட்டை மாற்றிக்கலான்ட்டு. என்ன உள்ள செட்டு வச்சுருக்கீங்க, அதெல்லாம் தண்ணி அடிச்சு விடுங்களா? தண்ணியெல்லாம் உள்ள எதுவும் வரல. தகரம் மழை வரும்போது சவுண்டு வருது. ஆமாம், சவுண்டு சரியான சவுண்டு வரும். அதனால இது சிம்டாட்டை மாற்றிக்கிட்டு இது மாட்டுக்கு எடுத்து மாட்டுக்கு போட்டுடலான்ட்டு. இது ஒரு லோடு ஒன்று போட்டுருந்தோம். இதுக்கு நீங்கள் கூரை கொட்டை போட்டு என்ன ஜில்லுன்னு இருக்குமேண்ணா? அது வேணாங்கண்ணா. ஏன்? கூரை கொட்டையெல்லாம் வேணாம். இங்கே அது இன்னும் கீழே கூலிங்காக இருக்குது ரொம்ப. ஓ, ஏற்கனவே அது கூலிங்கு. ஆமாம், அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு வந்து நேரத்தில் அந்த ஹீட் தான் வேணும். அப்படி போட்டிருந்தோம் எல்லாம். ஏன்னா எங்கள் பிள்ளை எடுத்து கூரை கொட்டையே போட்டிருந்தோம். அதெல்லாம் எலி பாம்பு எல்லாம் உள்ள அந்த மாதிரி பிரச்சனை வரும்.
அதனால தான் கீழே இருக்கும்போது அது கரெக்டாக இருக்கும், ஏன்னா கீழே வெயிலுக்கு கீழே இருக்கிறத வந்து பாருங்க மட்டை புண்ணி அதுக்கு மேலே வச்சு இந்த தகரத்தை அடிக்கிறாங்க. நல்லா இருக்கும். ஆமாம், இங்கே நம்ம ஏற்கனவே குடிக்கிறதுனால தேவையில்லை. கூலிங்க தேவையில்லை, இது ஹீட் ஆகுது இந்த டே. ஏன்னா அப்படி வெயிட் வச்சுருக்கிறீங்க கட்டி? காத்தடிக்கும் போது அட்டை தூக்குதுக்குண்ணா. சோறு வைக்கலீங்களா? ஓ ஆமாம் ஆமாம், வேகமாக காற்றடிக்கும் போது லைட்டாக ஓ தூக்கும். ஆமாம், காது இப்படி போகிறது வழி இல்லை, உள்ள பொண்ணு தூக்கும். ஆமாம் ஆமாம், தூக்கிருச்சு. அதனால தான் 2 பக்கமும் வெயிட் வச்சிருக்கோம். ஓ ஆமாம், காற்று போகிறதுக்கு வழி இல்லை, உள்ளே பூந்தா அப்புறம் மேலே தான் தூக்கும். கட்டுறதுக்குள்ளே செவரு வைக்கிறதுக்குள்ளே தூக்கிருச்சு. இப்போ ஒன்றும் அவ்வளோ செங்கல் வைக்கிறதுக்குள்ள தூக்கிடுச்சுக்கண்ணா. அதில் வந்து அப்படியே தான் போட்டுட்டு கட்டுக்கால் போட்டு உள்ள மாடு கட்டி. மாடு கட்டுறதுக்கு தான் இது போட்டோம், ஒரு தார்கார் ஒன்று போட்டிருந்தோமா. இல்லை நம்மளே தங்கலாம் மாட்டோம், நல்லா நீட்டாக நல்லா இருக்குது. பூவாரிக்குமே வரும்போது வீட்டுல இருந்து வர முடியல. நைட்ல 1 மணிக்கு 2 மணிக்கு வீட்டுல இருந்து வர முடியல. இப்போ சமையல் எங்கேயே பண்ணிக்குவீங்களா இல்லை வீட்டில் தானே? பண்ணிக்கலாம், வீட்லயும் வீட்லேயும் பண்ணிக்கலாம். காலையில் பூ எடுத்துட்டு வீட்டுக்கு போக முடியல, இங்கே பண்ணிக்கலாம். போயிட்டு இங்கே தங்குற மாதிரி தான் இங்கே பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். தங்கனால இங்க வந்தே தான் ஆகணும், வேற வழியே இல்லை. மாடு இருக்குது. ஆனால் நல்ல ஒரு வாழ்க்கைண்ணா நிஜமாவே. பின்னாடி ஒரு மாடு இருக்குது, பின்னாடி பள்ளமாக இருக்கிற மாதிரி இந்த பக்கம். இல்லை இந்த பக்கம் பாருங்க, பள்ளமாலாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் காடு தாங்கண்ணா. எங்க மச்சாண்டார் கூட கீழே இருக்கிறாங்களா, ம் அது இங்க காடு அப்படியே ஃபுல்லாக பூச்செடி சூப்பராக இருக்குங்கக்கா. பூ நல்லா ரோஸு. இந்த கல்யாணம் ஆச்சுங்களா? இது மஞ்சள் ரோஸுங்க, எல்லோ ரோஸு. பாப்பாவுக்கு வீட்டில் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுண்ணா ஆயிடுச்சுண்ணா. பூ ஒன்று எடுத்துட்டு லைட்டு போட்டு விட்டுருவோம். இங்கே ஒன்று எல்லாம் மாடு காரம். பால் கறந்து நீ கீழே எடுத்துகிட்டு போயிருவீங்களாண்ணா? பால்லாம் வந்து பால் பீசி பையன் வந்துட்டான், எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி புழுதியோடு தான் எடுத்துகிட்டு போய் ஊற்றணும். உங்களுக்கு டெய்லி பூவுக்கு இதுக்கெல்லாம் உங்கள் போயிட்டு தான் வரணும். ஆமாம், ரோடு வசதி இல்லாதனால தான் இவ்வளோ சிரமம். ரோடு இருந்தால் இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். வண்டி ஓடுறதுனால எனக்கு இன்னும் ஈஸி. என்னென்னா பையன் முன்ன பின்ன அங்கே வாழைப்பாடிலேருந்து வரதுக்கு லேட்டாக கூட நான் போய் எடுத்தேன். ஓ அட்ஜஸ்ட் பண்ணி யாரோ ஒருத்தர் செஞ்சுக்கலாம். நல்லா இருக்கணும், இடம் நல்லா இருக்குண்ணா. நினச்சி கூட பார்க்கலாம் மேலே இந்த இது காட்டில் இவ்வளோ பெரிய வீடெலாம் இருக்கும் அப்படின்னு. இவ்வளோ இப்படி இடம் நான் இருக்குன்னு நான் வர சரி மலங்காடாட்டு இருக்குது திரும்பி போயிடலான்னு நினச்சேன். அப்புறம் தான் மேலாம் வீடு இருக்குதுங்க அப்படின்னாங்க. அப்புறம் தான் இங்கே வந்து பார்க்குறேன். என் பேர் ராமுக்கா. பூவெல்லாம் டெய்லியும் அறுத்துட்டு போயிட்டான். டைமுக்கு 50 பூ வரும். என்ன இந்த பக்கம் போயிட்டு பூ இங்கே மாடு இருக்கா? பூனை உங்களுதுங்களா? நைட் இங்கே தங்கிங்களா கூப்பிட்டு போயிருங்களா? பூனை நாய் எல்லாமே இங்கே தான் இருக்கும். நைட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக இருக்கலாம். லைட்டு எல்லாம் லைட் இருக்கா? பரவாயில்ல, கரண்ட் இருக்குதுண்ணா, பெரிய விஷயம்.